வணக்கம். இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய சில விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். உங்களிடையே இப்போது உரையாடி கொண்டிருப்பது திருச்சிலுவை கல்லூரியின் இணை பேராசிரியை முனைவர் ரெஜி ஆகிய நான். முதலாக நாம் பார்ப்பது தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பற்றி. தாதாபாய் நவ்ரோஜி 1825 ஆண்டு செப்டம்பர் 4 தற்போதுள்ள குஜராத்தில் பிறந்தார். இவரை கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, அதாவது முதுபெரும் கிழவர் என்றும் அழைப்பார்கள். இந்திய தேசிய காங்கிரசின் உதயத்தில் இருந்து காங்கிரஸோடு பயணித்த பெருமை மிக்க தலைவர்களுள் இவரும் ஒருவர். இவர் 1886, 1893 மற்றும் 1906 ஆகிய வருடங்களில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். இவர் எழுதிய புத்தகமான பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அந்த புத்தகத்தில் ஒரு புதிய கொள்கையை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது ட்ரெயின் ஆஃப் வெல்த். இந்தியாவில் உள்ள எல்லா செல்வங்களும் எப்படி பிரிட்டனை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றன என்பதை பற்றி, அதனால் எவ்வாறு இந்தியாவில் ஏழ்மை தலைவிரித்து ஆடுகிறது என்பதை பற்றியும் அவர் இந்த புத்தகத்தில் தொகுத்திருப்பார். தாதாபாய் நவ்ரோஜி 1917 ஆண்டு ஜூன் 30 இயற்கை எழுதினார். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கோபாலகிருஷ்ண கோகலே. தற்போதுள்ள மகாராஷ்டிரா, அதாவது அந்த காலத்தில் அது பாம்பே பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்டது. அந்த பாம்பே பிரசிடென்சியில் 1866 ஆண்டு மே மாதம் 9 பிறந்தவர். இவர் ஒரு அரசியல் தலைவராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டார். மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குருவாக அல்லது அரசியல் ஆசானாகவும் கருதப்படுகிறார். இவர் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பினை ஏற்படுத்தியவர். அதே போல் பூனா அசோசியேஷன் மற்றும் பூனா சர்வஜனிக் சபா ஆகியவற்றின் தலை சிறந்த உறுப்பினராகவும் இருந்தார். இவர் இந்திய தேசிய காங்கிரசின் தொடக்க கால உறுப்பினர்களுள் மிகவும் முக்கியமானவர். அதே போல இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாத தலைவர்களுள் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் 1915 ஆண்டு பிப்ரவரி 19 இயற்கை எழுதினார். அடுத்ததாக நாம் பார்ப்பது பால கங்காதர திலகர். இவரும் பாம்பே பிரசிடென்சியை சார்ந்தவர். மக்களால் லோகமானிய, அதாவது மக்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்டவர். 1806 ஜூலை 23 பிறந்த பால கங்காதர திலகர் மூவர் கூட்டணி என்று அழைக்கப்படும் லால் பால் பால் ஆகியோருள் ஒருவர். இந்தியாவின் தீவிரவாத இயக்கத்தின் தலைவர்களுள் ஒருவர். இவரை ஃபாதர் ஆஃப் த இந்தியன் அன்ரெஸ்ட், இந்திய தீவிரவாத போக்கின் தந்தை என்று, த மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, இந்தியாவின் நவீன இந்தியாவின் உருவாக்கிகளுள் ஒருவர் என்றும் அழைக்கப்படுகிறார். தன்னாட்சி, அதாவது ஸ்வராஜ் என்ற கொள்கையை முன்மொழிந்தவரும் இவரே ஆவார். இவர் தன்னுடைய கருத்துக்களை முன்மொழியும் விதமாக ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர். இத்தகைய பெருமை வாய்ந்த திலகர் 1920 ஆகஸ்ட் 1 இறந்தார். அந்த மூவர் கூட்டணியில் மற்றொருவரான லாலா லஜபதி ராய், இவர்
பஞ்சாப் சிங்கம், அதாவது பஞ்சாப கேசரி என்று அழைக்கப்படுகிறார். பஞ்சாபின் லாகூரில் 1865 ஜனவரி 28ஆம் நாள் பிறந்தவர். இவரும் ஒரு தீவிரவாத போக்கு உடையவர். லால் பால் பால் என்ற மூவர் கூட்டணியின் ஒருவர். இவருடைய தீவிரவாத போராட்டங்களின் காரணமாக, அதுவும் குறிப்பாக சைமன் குழுவிற்கு எதிரான சத்தியாகிரக போராட்டத்தின் போது ஏற்பட்ட தடியடியில் அடிபட்டு காயங்களுடன் சிகிச்சை பலனின்றி 1928 நவம்பர் 17ஆம் தேதி இறந்தவர். பஞ்சாப் பகுதியில் தீவிரவாத இயக்கம் வளர்வதற்கு வித்திட்டவர்களுள் மிகவும் முக்கியமானவர் இந்த லாலா லஜபதி ராய். மூவர் கூட்டணியின் மற்றொரு அங்கத்தினரான பிபின் சந்திரபால், இவர் பெங்கால் பிரசிடென்சியை சார்ந்தவர். 1858 நவம்பர் 7இல் பிறந்தவர். இவரும் நவீன கால ஸ்வதேசி இயக்கத்தினுடைய சிற்பிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார். மேலும் இவர் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் தீவிரவாத கொள்கைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த கொள்கைகளை பிறருக்கு பறைசாற்றியது மட்டுமல்லாமல் தானும் தீவிரமாக கடைபிடித்தவர். தனது மனைவி இறந்த பின் ஒரு விதவையை 2ஆம் மறுமணம் செய்து விதவை மறுமணத்தை ஊக்குவிக்க வித்திட்டவர். இவர் 1932 மே 20இல் இயற்கை எய்தினார். அடுத்து நாம் பார்க்கும் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி என்று மக்களால் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ், இவரும் பெங்கால் மாகாணத்தை சார்ந்தவர். ஜனவரி 23, 1897இல் பிறந்த இவர் ஆங்கில அரசுடன் கொண்ட விரோதம் காரணமாக நாசி ஜெர்மனியுடனும் அக்காலத்தில் எதேச்சதிகாரத்துடன் வளர்ந்திருந்த ஜப்பானுடனும் உறவு கொண்டவர். தன்னுடைய கல்விக்காக, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இந்திய பொதுத்துறை தேர்வுகள் எழுதுவதற்காக இங்கிலாந்து சென்ற அவர் அங்கு சென்று சுதந்திர போராட்ட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்தியா திரும்பி 1921இல் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு நேருவுடனும் காந்தியுடனும் இணைந்து போராடினார். 1928இல் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1941இல் ஜெர்மனிக்கு சென்று அங்கு உள்ள நீர்மூழ்கி கப்பல்களில் அவர் பயணம் செய்தார். ஜப்பான் திரும்பிய அவர் சிங்கப்பூரில் ஜப்பான் அரசு உதவியுடன் இந்திய தேசிய படையையும் இந்திய தேசிய அரசாங்கத்தையும் நிறுவுவதில் மிகவும் முனைப்பு காட்டியவர். 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜப்பானுடன் இணைந்து ஆங்கில அரசாங்கத்தை இந்தியாவிலிருந்து விரட்ட அரும்பாடுபட்டவர். அதனுடைய விளைவாக ஆங்கில அரசாங்கத்தின் கீழ் இருந்த அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இந்திய சுதந்திர அரசாங்கத்தை தனது தலைமையின் கீழ் நிர்மாணித்தார். பின்னர் 2ஆம் உலகப் போரின் இறுதிக்கட்ட நேரத்தில் இந்திய தேசிய படையானது ஆங்கில படையிடமிருந்து தோல்வியை சந்தித்ததன் விளைவாக பலர் கொல்லப்பட்டனர். மீதம் இருந்தவர்கள் தப்பி ஓடினர். எனவே சுபாஷ் சந்திர போஸும் மஞ்சூரியாவிற்கு
தப்பி ஓடிய வழியில் 1945 ஆகஸ்ட் 18ஆம் நாள் சோவியத் ரஷ்யாவிற்கு தப்பிச் செல்லும் வழியில் ஏற்பட்ட ஒரு விமான விபத்தில் 3ஆம் நிலை தீக்காயங்களுடன் இறந்தார். அடுத்து நாம் பார்ப்பது ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய இயக்கத்தின் தொடர் போராட்டங்களில் 1930கள் மற்றும் 40களில் மகாத்மா காந்திக்கு அடுத்து மிகவும் போற்றப்படத்தக்க தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு அக்காலத்தின் மிக பிரபலமான வழக்கறிஞரான திரு மோதிலால் நேரு அவர்களுக்கு அலகாபாத்தில் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் பிறந்தார். விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்லாது மிகச்சிறந்த எழுத்தாளருமான ஜவஹர்லால் நேரு தான் சிறையில் இருந்த பொழுது தனது மகளுக்கு எழுதிய லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர், ஆட்டோபயோகிராபி அவரது சுயசரிதை மற்றும் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஆகிய புத்தகங்கள் இன்றளவும் மிகச்சிறந்த வரலாற்று ஆதாரங்களாக கொள்ளப்பட்டுள்ளன. மிகச்சிறந்த ஆளுமையான ஜவஹர்லால் நேரு 1964 மே 27இல் இறந்தார். அடுத்ததாக நாம் பார்ப்பது வ.உ. சிதம்பரனார். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓட்டப்பிடாரம் என்னும் ஊரில் வல்லியநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்ற பெயருடன் 1872 செப்டம்பர் 5இல் பிறந்த வ.உ. சிதம்பரனார் அக்கால மெட்ராஸ் மாகாணத்தில் சுதேசி கொள்கைகளை தீவிரமாக மக்களுக்கு எடுத்து இயம்பதில் மிக முக்கிய தலைவராவார். சுதேசி கப்பல் கழகத்தை 1906ஆம் ஆண்டு ஏற்படுத்திய வ.உ.சி. அதை இந்தியாவின் முதலாவது உள்நாட்டு கப்பல் கழகமாக ஏற்படுத்தினார். மெட்ராஸ் மாகாணத்தின் தூத்துக்குடியிலிருந்து சிலானில் உள்ள கொழும்புவுக்கு கப்பல் சேவை இதன் மூலம் நடத்தப்பட்டது. இவர் செய்த பிரச்சாரங்கள் மற்றும் செயல்பாடுகளால் கோபமடைந்த ஆங்கில அரசாங்கம் இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் இருக்கும் பொழுது அவர் செக்கிழுத்ததால் செக்கிழுத்த செம்மல் என்றும், கப்பல் கழகம் ஏற்படுத்தியதால் கப்பலோட்டிய தமிழன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவ்வாறு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய இந்த வீரர் 1936 நவம்பர் 18இல் ஏழ்மையில் இறந்தார். அடுத்து நாம் பார்ப்பது சுப்பிரமணிய சிவா. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலக்குண்டு என்னும் ஊரில் 1884 அக்டோபர் 4இல் பிறந்தவர் சுப்பிரமணிய சிவா. 1908ஆம் ஆண்டு இந்திய தேசிய பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட சிவா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் அரும்பாடுபட்டார். அதனால் மெட்ராஸ் ஜெயிலில் அடைக்கப்பட்ட முதலாவது நபர் என்ற பெயர் பெற்றார். மெட்ராஸ் சிறையில் இருந்த பொழுது அவருக்கு தொழுநோய் கொண்டதால் சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டார். தனி தமிழ் இயக்கத்தில் தீவிர பற்று கொண்ட இவர் ஞானபானு என்ற இதழையும், ராமானுஜ விஜயம், மாதவ விஜயம்
என்ற நூல்களையும் வெளியிட்டுள்ளார். தொழுநோயின் தாக்கத்தால் 1925 ஜூலை 23ஆம் நாள் இயற்கை எய்தினார். அடுத்து நாம் பார்ப்பது சுப்பிரமணிய பாரதி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்த சுப்பிரமணிய பாரதி மகாகவி என்றும் அழைக்கப்படுகிறார். இளமையிலேயே அதிக கவி புனையும் ஆற்றல் பெற்றதால் பாரதி என்றும் மகாகவி என்றும் அழைக்கப்பட்டார். நாட்டுப்பற்று கீதங்களை இசைப்பதிலும், பெண் விடுதலை கருத்துக்களை முன்மொழிவதிலும், குழந்தை திருமணத்திற்கு எதிராக பேசுவதிலும், ஜாதி ஒழிப்பில் முன்னோடியாக திகழ்வதிலும் பாரதிக்கு நிகர் பாரதியே. ஸ்வதேசமித்ரன், இந்து, பாலபாரதா, விஜயா, சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா ஆகிய இதழ்களை நடத்தி தன்னுடைய கருத்துக்களை மக்களிடையே ஆழமாக பதிய செய்தவர் சுப்பிரமணிய பாரதி. சிஸ்டர் நிவேதிதையை தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர். 1921 செப்டம்பர் 12ஆம் நாள் பாண்டிச்சேரியில் இயற்கை எய்தினார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓசூர் தாலுகாவில் 1878 டிசம்பர் 10 பிறந்தார். மூதறிஞர் என்று அழைக்கப்படும் ராஜாஜி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தி சிறை சென்றவர். மேலும் இந்தியாவின் இறுதியான கவர்னர் ஜெனரலாகவும் செயல்பட்டார். பிறகு சுதந்திர கட்சியை ஆரம்பித்து இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அரசியலில் தொடர்ந்து நிலைத்திருந்தவர். 1972 டிசம்பர் 25 இயற்கை எய்தினார். அடுத்ததாக நாம் காணும் சுதந்திர போராட்ட வீரர் ஈ.வி. ராமசாமி பெரியார் அல்லது தந்தை பெரியார் என்று அழைக்கப்படும் ஈரோடு வேங்கடப்ப ராமசாமி நாயக்கர். 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்த ராமசாமி 1920களில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் வைக்கம் என்ற ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவு போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பங்கு பெற்று அப்போராட்டம் வெற்றி பெற வழிவகுத்தவர். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளின் பொருட்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 1926ஆம் ஆண்டு சுய மரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இந்த இயக்கத்தின் வழியாக பெண் விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் அரும்பாடுபட்டார். ஆகையினால் 2021 முதல் அவரது பிறந்த தினம் தமிழக அரசால் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தந்தை பெரியார் 1973 டிசம்பர் 24 இயற்கை எய்தினார். இறுதியாக நாம் பார்க்கும் தமிழக போராட்ட வீரர் கே. காமராஜ் ஆவார். காமாட்சி என்ற இயற்பெயருடன் அக்கால விருதுப்பட்டி தற்கால விருதுநகரில் 1903 ஜூலை 15ஆம் நாள் பிறந்த காமராஜர் 1930 நடந்த வேதாரண்யம் சத்தியாகிரகத்திலும்
1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் தீரத்துடன் போராடி சிறை சென்றவர். எஸ். சத்யமூர்த்தி அவர்களை தனது அரசியல் ஆசானாக கருதுபவர். 1960களில் இந்திய அரசியலில் ஒரு கிங் மேக்கர், அதாவது அரசுகளை உருவாக்குபவராக திகழ்ந்த காமராஜர், காந்தியினுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 1975 இயற்கை எய்தினார். நன்றி, வணக்கம்.